2026 தேர்தலுக்குள்ள இந்த பேரு மாறக்கூட வாய்ப்பு. ஆய் மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் பேருந்து நிலையம் வந்திருக்கோம். இந்த பேருந்து நிலையம் தொடர்ந்து 1 மாசம் ஆகுது. இப்ப நம்ம உள்ள அடிப்படை வசதினா எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம் வாங்க. பயணிகள் நிக்கக்கூடிய எல்லா பகுதியும் சுத்தி பார்த்தாச்சு. எங்கேயுமே இந்த நிர்வாகத்தால் வைக்கப்பட்ட குடிநீர் வசதியே கிடையாது. 2 கடைக்கு முன்னாடி ட்ரம் வச்சிருக்காங்க. அது கடையோடது. இது மட்டும் தான் இருக்கு. நிர்வாகத்தினால் எந்த குடிநீர் வசதி தேவையில்லை. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்க தோணுன உங்களுக்கு பயணிகள் நிற்கக்கூடிய பகுதியில் சேர் வைக்கணும்னு தோணவே இல்லை. ஒரே ஒரு வெயிட்டிங் ஹால் தான் இருக்கு. அதுல குறிப்பிட்ட எண்ணிக்கையில சேர் இருக்கு. அதுவும் மக்கள் நிக்கக்கூடிய இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா வெயிட்டிங் ஹால் கணக்குள்ள இருக்கு. மக்கள் சுத்தி நிக்கிறாங்க பஸ் வெயிட் பண்ணி. ஒரு சேர் கூட இல்ல மக்கள் உட்கார்றதுக்கு. அதை முதல்ல போடுங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தி பாத்தீங்கன்னா குப்பைத்தொட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கு. குப்பைத்தொட்டில எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா கிளியரா வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா கடைக்காரங்க குப்பைத்தொட்டி வச்சிருக்காங்க. கழிப்பறை வசதி எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படிங்கிற பாத்திரம் சுத்தமா இருக்கா அப்படிங்கறத ஒன்று செக் பண்ணி பாத்திரம் செக் பண்ணி பார்த்தோம். வீடு இருக்க முடியல, ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. பொது கழிப்பிடம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹைஜீனா மெயின்டைன் பண்றது நல்லது. இன்னும் கொஞ்சம் தரமா கிளீன் பண்ணா நல்லா இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது இன்னும் அடிப்படை வசதிகள் முழுமை பெறாம இருக்கு. இந்த அடிப்படை வசதி சரி செய்யுங்க. ஒரு பக்கம் தானே பேரை பாத்தீங்க, இன்னொரு பக்கம் பாக்கல. எங்கிட்ட பேரே இல்ல. பேர் வச்சதே ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கு. இந்த 2026 தேர்தலுக்குள்ள இந்த பேரு மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த கலைஞர் கருணாநிதி அவர் பேரை நிறைய பர்சன்ட் வச்சிருக்காங்க. எங்கேயுமே அதிக எதிர்ப்பு வரல. ஆனா இந்த ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு பேருக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்தனால தற்காலிகமா ஸ்டிக்கர் மாதிரி தான் அந்த பேனரை ஒட்டி வச்சிருக்காங்க. இது எப்ப நீக்கப்படலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.